வணக்கம். வணக்கம். திறனை பேசும் பேனா பகுதியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2010ஆம் ஆண்டு. இன்றைய தினம் இனிய தினமாக அமைய வாழ்த்திக் கொண்டு இன்று கலையகத்தில் என்னோடு வர்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் வர்ணன். வணக்கம் ஜெகந்தன். இன்றைய பேசும் பேனா பகுதியில் முதலில் நச்சிந்தனையை பார்ப்போமானால், வெற்றியாளர்கள் என்பவர்கள் புதிதாக எதையும் செய்வதில்லை, சாதாரண விடயங்களையே வித்தியாசமாக செய்கிறார்கள். அது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி வின்ஸ்டன் சர்ச்சில் கூறிய ஒரு வெற்றியாளர்களை பற்றிய கருத்து. அதுதான் இன்றைய நச்சிந்தனையாக நாம் உங்களுக்கு தருவது. இனி நாங்கள் பேசும் பேனா பகுதியினூடாக இணைந்திருப்போம். முதலில் தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது, ஜனாதிபதி மஹிந்த பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று டில்லியில் சந்தித்த பேச்சு, இலங்கை இந்திய ஒத்துழைப்பு குறித்து இருவரும் பேச்சு என்ற செய்திதான் இன்றைய தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று காலை புதுடில்லியில் இடம்பெற்றுள்ளது. பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் நிறைவு விழாவில் கலந்து கொள்ள புதுடில்லி சென்றிருந்த போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்திய பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பு மிகவும் சுமூகமான நிலையில் நிகழ்ந்துள்ளதாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது. அதேபோல் மற்றொரு ஜனாதிபதியின் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. 2018 பொதுநலவாய போட்டிகள் இப்போதிருந்தே தயாராகுமாறு விளையாட்டு வீரர்களுக்கு ஜனாதிபதி பணிப்பு என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. அதாவது 2018ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள சகல விளையாட்டு வீரர்களும் இப்போதிருந்தே ஆயத்தமாகுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது. அதேபோல் மற்றொரு தினகரன் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றுள்ளது, மக்கள் வழங்கிய பெயர் பட்டியல் பயங்கரவாத தடுப்பு பிரிவிடம் கையளிப்பு, தடுப்பு முகாம்களில் உள்ளோர் பற்றிய திருப்பமான பதில் ஒரு வாரத்தில் கிடைக்கும், நல்லிணக்க குழு தலைவர் அந்த கூற்றினை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி கூறுகின்றது. முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இளைஞர் யுவதிகளின் விடுதலை தொடர்பில் இன்னும் ஒரு வாரத்தில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரிடமிருந்து பதிலொன்று கிடைக்கப்பெறும் என்று கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்கம் பற்றிய ஆணைக்குழுவின் தலைவர் CRD சில்வா தினகரனுக்கு தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல் மற்றொரு முதற்பக்க செய்தியாக பஸ் தரிப்பிடத்தில் இளைஞன் சுட்டுக்கொலை என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் திககொட நாதுகல பஸ் தரிப்பிடத்தில் இடம்பெற்றுள்ளது. அதேபோல் மற்றொரு செய்தியாக ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு விளக்கமுறையல் என்ற செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் இடம்பெடுத்துள்ளன. அவைதான் தினகரன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகள். இனி நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். இன்றைய வீரகேசரியின் தலைப்புச் செய்தி தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தி ஒத்ததாக அமைந்திருக்கிறது. இலங்கை தமிழர்களுக்கு அரசியல் தீர்வினை வழங்குவதற்கு இதுவே சரியான தருணமாகும், எஞ்சிய மக்களையும் மீள்குடியேற்ற வேண்டும், ஜனாதிபதி மஹிந்தவிடம் மன்மோகன் சிங் வலியுறுத்தல் என அந்த பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கிறது. மேலும் பிரதான செய்திகளாக செனட் சபையினை அமைப்பது தொடர்பில் அரசாங்கம் ஆராய்வு, யோசனை சட்டவரைவு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது, அரசியலமைப்பின் 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று செனட் சபையை அமைப்பது தொடர்பில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அரசாங்க மட்டத்திலிருந்து தெரிய வருகிறது என அந்த செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் 10 வாரங்களுக்கு முன் எழுதியது ஞாபகத்தில் இல்லை, 2009 நேர்காணல் வசனத்திற்கு வசனம் ஞாபகத்தில் உள்ளதா, பெட்ரிகாவிடம் பொன்சேகாவின் சட்டத்தரணி கேள்வி, மின்தடைக்கு மத்தியிலும் விசாரணை என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பொன்சேகா உடற்பயிற்சி செய்வதற்கான உத்தரவை சிறைச்சாலைக்கு அனுப்பவில்லை, சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு எடுத்துரைத்ததாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. ராஜீவ் கொலை வழக்கில் புலிகளின் தலைவர் பிரபாகரன் விடுவிக்கப்படவில்லை, சிபிஐ பதிலளிப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போதும் இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்படவில்லை என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சிபிஐ பதிலளித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பொன்சேகாவின் உடற்பயிற்சி செய்வதற்கான உத்தரவை சிறைச்சாலைக்கு அனுப்பவில்லை, சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு எடுத்துரைத்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் ஒரு பிரதான செய்தியாக, பொதுநலவாய நாடுகளின் பாராளுமன்றத்தில் பொன்சேகா விவகாரம் தொடர்பில் முறையிடுவோம், சிறைப்படுத்தப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் விடயம் தொடர்பில் அடுத்த வாரத்தில் பொதுநலவாய நாடுகளின் பாராளுமன்ற சங்கத்திடம் முறையிட தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்துள்ளன. இனி நாங்கள் தினக்குரல் பத்திரிகை பார்வையிடுவோம். தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது, இந்திய அமைச்சர் SM கிருஷ்ணா கூறிய கருத்து, அதிகார பகிர்வை துரிதப்படுத்துமாறு இலங்கையை வலியுறுத்துகிறது இந்தியா, அதிகார பகிர்வை துரிதப்படுத்துமாறு இலங்கையை வலியுறுத்துகிறது இந்தியா, இதுதான் தருணம், பீரிஸிடம் கூறினார் கிருஷ்ணா என்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. தமிழ் பேசும் சிறுபான்மை சமூகங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு இலங்கையை இந்தியா நேற்று வெள்ளிக்கிழமை வலியுறுத்தியுள்ளது. அதேவேளை இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு உதவுவதாகவும் புதுடில்லி கொழும்புக்கு உறுதி அளித்திருக்கின்றது என்று அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது. அங்கு ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கும் இடையிலான சந்திப்பு தொடர்பான புகைப்படம் ஒன்றும் பிரசுரமாகியுள்ளது. அதேபோல் கட்டமிடப்பட்ட மற்றொரு செய்தியாக இடம்பெற்றுள்ளது, தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் விரைவில் ஜனாதிபதி பேச்சு நடத்துவார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுடன் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கான தீர்வு குறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பேச்சுக்களில் ஈடுபட உள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி கூறுகின்றது. அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இந்த கருத்தினை இந்தியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே கூறியுள்ளார். அதேபோல் மற்றொரு முதற்பக்க தினக்குரல் செய்தியாக உயர்கல்வி அமைச்சு சம்பவம் 21 மாணவர்களுக்கு விளக்க மறியல் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. உயர்கல்வி அமைச்சின் அலுவலகத்தினுள் அத்துமீறி உட்பிரவேசித்தது மற்றும் அரச உடைமைகளை சேதப்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 21 பல்கலைக்கழக மாணவர்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கருவாக்காட்டு போலீசாரால் வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்டிருந்தனர் என்று அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது. அவைதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் வெளியாக இருக்கும் செய்திகள். இனி நாங்கள் சுடரொளி பத்திரிகையை பார்ப்போம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்தியா உறுதியளித்த வீடுகளில் மார்ச் மாதத்துக்குள் 25,000 பூர்த்தி. மன்மோகன் மஹிந்த சந்திப்பில் தெரிவிப்பு. யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களுக்காக இந்திய அரசு நிர்மாணித்து வழங்க உறுதியளித்துள்ள 50,000 வீடுகளில் 25,000 வீடுகள் எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் பூர்த்தி செய்யப்படும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது இந்திய அதிகாரிகள் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் தாய்லாந்தில் கைதான தமிழர் நாடு கடத்தப்பட மாட்டார்கள். மனித உரிமைகள் குழு நம்பிக்கை. தாய்லாந்தில் கைது செய்யப்பட்ட 130க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் நாடு கடத்தப்படக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை என தாய்லாந்துக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு பிரதிநிதி சுனைக் பாசுக் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் பல்கலைக்கழக குழப்பங்களுக்கு பின்னால் ஜேவிபி செயற்படுகிறது. உயர்கல்வி பிரதி அமைச்சர் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக மாணவர்களின் குழப்பங்களுக்கு பின்னால் ஜேவிபி செயற்படுகிறது என உயர்கல்வி பிரதி அமைச்சர் நந்திமித்ர ஏகநாயக்க தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சிறையை உடைப்போம் என்கிறார் பொன்சேகா. சிறையை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து மக்களை பாதுகாப்போம் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா நேற்று மேல் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது தன்னை சூழ்ந்து கொண்ட செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இத்துடன் எமது பேசும் பேனா நிறைவு பெறுகிறது. எமது சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் பார்வையிட www.adadorana.lk என்ற முகவரிக்கு செல்லலாம். மீண்டும் பேசும் பேனா திங்கட்கிழமை பேசும். வணக்கம்.